வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். என்னடா கிச்சன்ல இருந்து வீடியோ போடாம இங்க இருந்து வீடியோ போடுறேன் அப்படின்னு பாக்குறீங்க. நிறைய பேர் வந்துட்டு என்கிட்ட டெய்லி பிளாக் போடுங்க அக்கா, டெய்லி நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றத போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. என்னால ஃபுல் டே ஃபுல்லா கேப்சர் பண்ண முடியாது. என்னைக்காவது ஒரு நல்ல ஒரு மெமரபிளான டே அப்படின்றத மட்டும் நான் கேப்சர் பண்ணி வந்துட்டு என்னோட டெய்லி பிளாக்ல வந்து நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ எவ்ரிடே என்ன ரொட்டீன் பண்றேன் அப்படின்றத நான் கண்டிப்பா உங்களுக்கு லேட்டரா ஒன் டே மார்னிங்ல இருந்து அப்புறம் நைட் வரைக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்றத வந்து நான் ஃபுல்லா வந்து உங்களுக்கு வீடியோல கேப்சர் பண்ணி போடுறேன். இன்னைக்கு வந்துட்டு நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தர்ஷித்துக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு புக் வாங்க போறோம். ஸோ ஸ்கூல்ல வந்து தர்ஷித்துக்கு வந்து புக் கொடுக்குறாங்க. ஸோ ஓடிட்டாங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதும் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு புக் வந்து கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா டிப்டப்பா நல்லா ரெடி ஆயிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தர்ஷித்துமே ஸ்கூலுக்கு போறான். இதுக்கு முன்னாடி சும்மா வந்துட்டு ஒரு பிளே ஸ்கூலுக்கு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தான். சும்மா போயிட்டு இருந்தா போயிட்டு ஒரு 1 நாள் அந்த மாதிரி வந்துடுற மாதிரி தான் போயிட்டு இருந்தா. சோ இப்பதான் வந்து ப்ராப்பரா நாங்க வந்துட்டு சேர்த்திருக்கோம். சோ ப்ராப்பரா புக்கு வாங்கி எல்லாம் வாங்கி தர்ஷித் வந்து மண்டேல இருந்து ஸ்கூலுக்கு போறான் அப்படின்றதுக்காக எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. அனுப்பிட்டோம்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் எப்படி இருக்கு அப்படின்றதையும் பாத்திரலாம். அண்ட் வந்துட்டு தர்ஷித்துக்கு புக் வாங்குறப்போ எல்லா விஷயங்களுமே அப்படின்னு நம்ம பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே லேசா நம்ம வந்து பேரண்ட் இல்லையா, சோ லைட்டா பட்டி டிங்கரிங் எல்லாம் பண்ணிட்டு நான் லைட்டா கிளம்பிடலாம். சாமி கும்பிட்டு போயிட்டாங்க. ஸோ வெளியே கிளம்புறதுனால மார்னிங்கே சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க வெள்ளிக்கிழமை சாம்பார் சாப்பாடு நாங்கள் பாதி சாப்பிட்டுட்டோம். அண்ட் பீட்ரூட் பொரியல். ஸோ வியானுக்கு வந்துட்டு இந்த பீட்ரூட்டோட கொஞ்சமா ரைஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அவனுக்கு நான் வந்துட்டு ஆல்ரெடி ஊட்டி விட்டேன். ஸோ தூங்கிட்டு இருக்கான். அப்படியே எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ கண்டிப்பா வெளியே கிளம்புறப்போ வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்துட்டு போனோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு மறக்காம வாட்டர் பாட்டில் அண்ட் ஏதாவது ஃப்ரூட்ஸ், பனானா இருந்தா பனானா, ஆப்பிள் இருந்தா ஆப்பிள், இதை மட்டும் எடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். நான் வந்துட்டு அவனுக்கு வந்து ஒரு பனானா எடுத்துக்கிறேன். அண்ட் வந்துட்டு நான் வியானுக்கு கொஞ்சமா பருப்பு வந்து எக்ஸ்ட்ராவா எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ வந்து அவனுக்கு பருப்பு வச்சு கொஞ்சம் பூவா வச்சு ஊட்டிடலாம் அப்படின்றதுக்காக. அவனுக்கு பசிக்கும் இல்லையா, அதுக்காக வந்துட்டு இது பனானா மட்டும் எப்படியும் அவனுக்கு கொடுத்தா தர்ஷித்தும் கேட்பான். அதனால தர்ஷித்துக்கு வியானுக்கு தலிக்குமா அண்ட் ஒரு ஆப்பிள் மட்டும் கையில எடுத்துட்டு நம்ம போயிடலாம். சின்ன குளிச்சுட்டானா? சரியா கூட முழிக்கலடா, தூங்கி இடிச்சிட்டியா? யாரு இவா? எப்படி தூக்குவ? ஐயோ அம்மா தூக்குறேன். அம்மா தூக்குறேன். ரொம்ப வெயில் அடிக்குது, அதனால ஐயாவை கவர் பண்ணிக்கலாம். பாருங்க எத்தனை மணிக்கு வர சொன்னா, எத்தனை மணிக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் வரீங்க புக்ஸ் நிறைய இருக்கு தர்ஷிக்கு. தர்ஷித்துக்கு வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ இதில் வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம்.
என்ன வெயில். தயவுசெய்து அந்த கண்ணாடி மட்டும் கழட்டிடுங்க. ஏய், இந்த கண்ணாடி பட்டனால எனக்கு வெயிலே தெரியல. ஆமா, ஆனா இப்ப வீட்டுக்குள்ள வந்ததும் கண்ணே தெரியல. எங்க இன்னொரு குட்டி வாண்ட காணும் தெரியுங்களா? அவன் எங்க அம்மா வீட்டுக்கு போனோம். அங்கேயே பசங்களோட எங்க அக்கா பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க கூட நான் அங்கேயே இருந்துக்கிறேன், நைட் வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டான். வாடா புக்கெல்லாம் ஓபன் பண்ணி செக் பண்ணலாம்னா நீ போய் செக் பண்ணு, நான் அப்புறமா வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அவன். ஆமா, இவன் மட்டும் இல்ல, எங்கேயுமே நகரவே மாட்டான். அவன் அங்க இருந்து இறங்க கூட இல்ல, அப்படியே தான் எப்படி போனாலும் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டான். எங்க இவன் மட்டும்தான் எப்படி போனாலும் அப்படியே ரிட்டர்ன் வருவான். சரி வாங்க, அந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்கு பாருங்க. ப்ரீ கேஜி தான் இத்தனைக்கும். அவன் ப்ரீ கேஜிக்கு நான் 10th படிக்கும் போதே ஒரே ஒரு நோட்டு தான் புக் ஸ்கூலுக்கு கொண்டு போய். ஒரே ஒரு நோட்டு தான். நாங்களாம் 8th படிக்கிறப்ப அப்படியே இது மாதிரி அள்ளிட்டு இப்படி முணுஞ்சுக்கிட்டே போன காலம்லாம் இருந்திருக்கு. அப்ப நீ எல்லாம் மெட்ரிகுலேஷன், நான் படிச்செல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல். சரி வாங்க, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி போய் எதையோ அன்பாக்ஸ் பண்ண போய் இப்போ ஸ்கூல் புக்ஸ் அன்பாக்ஸ் பண்ற நிலைமை வந்துருச்சு. சரி வாங்க. என்னென்னமோ அவன் சிரிக்கிறான். என்ன நீ சிரிக்கிற அடி தங்கமே. வாங்க, இதோட அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்டா குடிக்கிற மெதுவா குடி, மெதுவா ஓபன் பண்ணிடலாம். ஓகே, வந்து பேக் கொடுத்துருக்குறாங்க. பேக்ல தான் லேபிள் எடுத்து ஒட்டணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம், டிஷர்ட்டு, கேப்பு, இன்னொரு டிஷர்ட், 2 டிஷர்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி 2 பேண்ட், 2 ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஷர்ட்டு, பேண்ட், ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃபுல் ஷார்ட்ஸ் தான் நினைக்கிறேன், ஃபுல் ஷார்ட்ஸாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், ஃபுல் ஷார்ட்ஸ் தான். சூப்பராக கொடுத்துருக்காங்கப்பா, நல்லா இருக்கு. ஆக்சுவலாக கிளாத்துமே நார்மலாக இல்லாமல் நல்ல குவாலிட்டியான கிளாத் கொடுத்துருக்காங்க. கீழே அந்த ஜாகர் பேண்ட் மாதிரி வர்றதுனால அந்த கால்லேருந்து வெளியே வந்து தொங்குற அளவுக்குலாம் இருக்காது. இது வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்குது. நிஜமாக யூனிஃபார்ம் நல்லா இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. வியான் புக்ஸ் அதெல்லாம் அண்ணா நேத்து நீ ஒரு புக் கிழிச்சேன்னு சொல்லி அண்ணா டென்ஷன் ஆயிட்டான். வேணாமா வேணாமா வேணாமா. என்னென்ன புக்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். மை ஸ்கிராப் புக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அடுத்து மை பேட்டர்ன் ரைட்டிங் புக்கு வந்துட்டு அவங்களுக்கு எப்படி ரைட் பண்ணணும், இப்போ தானே ப்ரீ கேஜி, ஸோ அந்த ஸ்லாண்டிங் லைனு கர்வ் லைன் போடுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மை செட்டிலிங் பீரியட் புக்கா, ஓகே, இது வந்துட்டு அவனுக்கு ஆக்டிவிட்டி புக் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது மை பிக்சர் புக் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு இந்த பிக்சர் இருக்கும் போல, இதெல்லாம் லேர்ன் பண்ணுற மாதிரி ஒரு மை தீம் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னா இந்த மாதிரி இருக்குது. கலர் பண்ணுங்க பேர்டை. அதுக்கப்புறம் இது என்ன சென்ஸ் அப்படின்றத பார்க்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைம்ஸ். ரைம்ஸ் புக்கு. ரைம்ஸ் புக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரைம்ஸ் எல்லாமே ரைம்ஸ் புக்லாம் இப்போ இவ்வளோதான். நம்ம கடைசி வரையும் கைவீசம்மா கைவீசிலே காலத்தை ஓட்டியாச்சு. கடைசியில் அதுவுமே ஒரு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரு, அப்புறம் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், நீஸ் அண்ட் டோஸ். அது தெரிஞ்சது ஒரே ரைம்ஸ். ஒரே ரைம்ஸ், கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போனா கைவீசு. கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ்னா அது கிளாப் பண்ணுது பாரு. வியான் கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் 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 கிளாப். எலிஃபண்ட், பட்டர்ஃப்ளை, ஸோ இந்த மாதிரி எல்லா ரைம்ஸுமே கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவனுக்கு கொடுத்த புக்ஸு. அண்ட் இன்னொரு வந்துட்டு த நம்பர் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மை நம்பர் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து இந்த மேக்ஸ் மாதிரி இந்த நம்பர்ஸ்லாம் படிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்குறாங்க. ப்ரீகேஜிலே இதெல்லாம் கொடுக்குறாங்க. நாங்களாம் ப்ரீகேஜியில் போயிட்டு ஒரு மேரிகோல்டு பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டுட்டு மத்தியானம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு திரும்ப வந்துடுவோம். நீங்களா ப்ரீகேஜி நான்லாம் வந்து இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்று இருக்கும். போனோன்னா சத்துமா ஒன்று கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு பாய் போடுவாங்க, படுத்து தூங்குவோம் செய்வோம். அந்த மாதிரி யாராவது கேட்டுருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் மை ஆல்பபெட், இது வந்து இங்கிலீஷ் புக் மாதிரி ஆல்பபெட்ஸ் பற்றி இந்த மாதிரி புக்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக என்னோட ப்ரீகேஜிக்கு புக்கெல்லாம் கிடையாதுங்க. ஸ்லேட்டு நான் வந்து சின்ன பிள்ளைல வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு மஞ்சள் பையில ஸ்லேட்டு, அந்த குச்சியில் நம்ம அது என்ன சொல்லுவாங்க, பல்பம்
அது குச்சின்னு சொல்லுவாங்க நாங்க. அந்த குச்சியும் அந்த ஸ்லேட்டும் மட்டும் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்து மஞ்சள் பைய சுத்தினோம்னா சுத்திக்கிட்டே போவோம் நாங்க. அந்த மாதிரி பல்பனா பாதி பேருக்கு வந்து சாப்பாடு. நானும் பல்பை நல்லா கடிச்சு சாப்பிடுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படிதான் எங்களோட ப்ரீகேஜி எல்லாம் போச்சு. ஆனா இவனுங்களுக்கு ப்ரீகேஜி என்ன அப்படின்னா ஒரு கிட்டு, அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி புக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாம ஸ்கூல்ல வந்து கண்டிப்பா நீங்க வீடியோல பாத்திருப்பீங்க ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு. எங்க ப்ரீகேஜி எல்லாம் குடிசையில அந்த மாதிரிதான் எங்க ப்ரீகேஜி எல்லாம் போச்சு ஆக்சுவலா. ஸோ இந்த காலத்து பசங்களுக்கு இது எல்லாமே கிடைக்குது இல்லையா, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாவும் இருக்கும். அண்ட் அவங்களுக்கு வந்துட்டு நம்மளுக்கு தான் இதெல்லாம் ஆக்சுவலா டிஃப்ரெண்டா இருக்கு, அவங்களுக்கு இதுதான் லைஃப், இப்படிதான் போகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிடுது. எங்களுக்குலாம் யாரும் புக் எல்லாம் தனியாலாம் கொடுக்கல, பேக் கொடுக்கல, இந்த மாதிரிலாம் கொடுக்கல. பட் ஓகே தான். பட் அந்த காலத்தை கம்பேர் பண்றப்போ காஸ்ட் வைஸ் இது கொஞ்சம் நம்மளுக்கு இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி தான். நான் வந்துட்டு ஒரு ஸ்கூல் வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்து தான் ஆக்சுவலா நான் வந்து சூஸ் பண்ணேன். ஒன்று காஸ்ட் வைஸா இருந்தாலும் சரி, அண்ட் எஜுகேஷனல் வைஸாவும் இருக்கணும், அண்ட் அவனுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்ப படிக்க சொல்லி திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபைன் பண்ணி எடுத்தது தான் ஆக்சுவலா இந்த ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு இங்க பக்கத்துலேயே இருக்கு. இன்னொரு விஷயம், இதெல்லாமே எனக்கு வந்து ஓகேவா இருக்கு அப்படின்றனால தான் சொல்லிட்டு இந்த ஸ்கூல் எடுத்தோம். அண்ட் வந்துட்டு இந்த மாதிரி சூப்பரான ஒரு குட்டி பேக் நாங்க ஆக்சுவலா தர்ஷத்துக்கு வந்து பேக் வாங்கியிருந்தோம். அது இந்த லயன் போட்ட மாதிரிலாம் பேக் வாங்கினோம். அதெல்லாம் அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி பேக் தான் கொடுக்கணும். அண்ட் வந்து இந்த புக் எல்லாம் வந்துட்டு டிரான்ஸ்பரன்சில அட்டை போட்டு தர சொல்லியிருக்காங்க. ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு நான் அட்டை போட்டு. நான் அட்டை போடுறேன் அப்படின்னா அது வேணா நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல வேணா நான் அப்லோட் பண்றேன். எனக்கு ரொம்ப இயர்ஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது அட்டை போடுறது எப்படி, நீங்க எப்படி உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம சொல்லுங்க. ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நான் குழந்தைங்களுக்கு புக்கு ஸ்டார்டிங்ல அதெல்லாம் பண்றது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் டைம்ஸ் இந்த வீடியோஸ் வந்து த்ரூ அவுட் இது ஃபுல்லா வந்து பார்த்ததுக்கு. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு vlog பிடிச்சிருக்கு, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு எங்க கிட்ட இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு மறக்காம கீழே எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ எங்களோட டெய்லி vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்படி இல்லைன்னா எங்களோட ஃபுட்டு பிடிச்சிருக்கா, இல்லை எங்களோட கப்பிள் திங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லைன்னா சைல்டு திங்ஸ் பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காம எனக்கு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நீங்க சொன்னாதான் அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்துட்டு உங்களுக்கு எது லைக் பண்றீங்கன்ற மாதிரி நாங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸ் நான் உங்களுக்கு போடுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ. பை 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 பை.